வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் திரு மசோடா காண்டாவை சந்தித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் விரைவான மாற்றம் எண்ணற்ற மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது எனவும் இந்த பயணத்திற்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் தாம் பணியாற்றி வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தை வேரோடு களைவது தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற பிரதிநிதி குழுவினர் உலக நாடுகளிடம் எடுத்துரைத்து வரும் நிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவினர் ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் சென்றடைந்தனர். அடுத்த 2 நாட்களுக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் சமரசமில்லா நிலைப்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கின்றனர். புதுடெல்லியில் நடைபெற்ற உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கும் பிட் இந்தியா இயக்கத்தின் 25வது சைக்கிள் பேரணியை ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற துணிச்சலான வீரர்களுக்கு அர்ப்பணிப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு வித்திட்ட முப்படை வீரர்களின் செயலை ஆதரித்தும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் புதுச்சேரி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார், தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகியோர் தொடங்கி வைத்த இந்திய ராணுவத்திற்கு ஆதரவான பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். மேளதாளம் முழங்க பல அடி நீள தேசிய கொடியை முன்னே ஏந்தி வர பின்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு விவிலியன் ரிச்சர்ட், திரு கல்யாண சுந்தரம், திரு சிவசங்கரன், திரு அங்காளன், தொழிலதிபர்கள் திருமதி லீமா ரோஸ் மார்டின், ரவி, சமூக செயற்பாட்டாளர் ரீகன் வில்லியம்ஸ் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தி நடந்து வந்தனர். இப்பேரணி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே வெங்கடா நகர் பூங்காவில் நிறைவடைந்தது. கோடை விடுமுறைக்கு பின் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கமான பணிகள் இன்று முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.